வெல்கம் பேக் டு அ கிஃப்ட் ஃப்ரம் ஹெவன் ஃபார் யூ. இன்றைக்கி நம்ம ப்ரோட்டீன் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப மினிமல் இன்க்ரீடியன்ட்ஸ். செய்முறையும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எப்படி செய்கிறது, என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 3 to 4 drops கீ ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்குள்ளே எடுத்து வச்சுருக்க 100 கிராம் மக்கானா ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மக்கானா நல்லா ரோஸ்ட் ஆகிடணும். இது நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது கிறிஸ்பியாக டர்ன் ஆகியிருக்கணும். நல்லா கிறிஸ்பியானதும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் இன்னொரு 3 to 4 drops கீ விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 25 கிராம் பாதாம் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூட 3 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். மறுபடியும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு அது கூட எடுத்து வச்சுருக்க ஒரு 30 கிராம் முந்திரி ஆட் பண்ணிக்கிறோம். இதில் உங்களுக்கு பாதாம் முந்திரியில் எது ரொம்ப பிடிக்குமோ அது நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்துக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு அது கூட எடுத்து வச்சுருக்க ஒரு 25 கிராம் கிரேப்ஸும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ கிரேப்ஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் மக்கானா இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பாதாம் முந்திரி அதுவும் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 25 கிராம் வெல்லம் சேர்த்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க திராட்சையும் அந்த பவுட்ரு பண்ணது கூடயே சேர்த்துட்டு நம்ம அந்த வெள்ளை தண்ணி எவ்வளோ கம்மியாக எடுத்துருக்கோம் பாருங்கள். இதை கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அங்கங்கே கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ மீதி இருக்க வெல்லம் தண்ணியும் சேர்த்து எல்லா சைட்ஸ்லேயும் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம எப்போவுமே லட்டூஸ் பண்ணுற மாதிரி நல்லா வளர்த்திட்டு லட்டூஸாக பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்திருக்க குவான்டிட்டிஸ்க்கு உங்களுக்கு 9 லட்டு கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் ரொம்ப எம்மியாக இருக்கும். கடையில் வாங்கி சாப்பிட்ற ஸ்வீட்டை விட செம்ம அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நிறைய ரெசிபிஸ் காத்திருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.